சாய் சச்சரித பாராயணம் அத்தியாயம் 22. ஜெய ஜெய ஆனந்தம் நிரம்பிய சத்குருவே, ஞானத்தின் சுரூபமே, தூய்மையின் வடிவே, விரல் பயத்தை ஒழிப்பவரே, பரிபூரணரே, கலியின் மலங்களை எரிப்பவரே, ஜெய ஜெய. பலவிதமான உணர்ச்சிகளும் எண்ணங்களும் மேல்மட்டத்தில் அலைகளாக எழும் ஆனந்த கடல் தாங்களே. உண்மையான பக்தர்களின் மீதுள்ள கிருபையினால் தேவரீர் அவ்வலைகளை கட்டுப்படுத்துகிறீர். அரையிருளில் பாம்பு போல் தெரிவது வெளிச்சம் வந்தவுடன் தானாகவே கயிறாகி விடுகிறது. அரை இருளையும் வெளிச்சத்தையும் சிருஷ்டி செய்பவர் நீரே. முதலில் பாம்பு போன்ற உருவ பிரமையை சிருஷ்டி செய்து பயத்தை உண்டு பண்ணுகிறேன். கடைசியில் அந்த பயத்தை நிவாரணம் செய்பவரும் நீரே. ஆதியில் முழுமையான அந்தகாரத்தில் பாம்பும் இல்லாத கயிறும் இல்லாத நிலையில் கயிற்றை பார்த்து பாம்பென்ற மயக்கம் அடைவதற்கு இடமே இல்லாத சூழ்நிலையில் உருவமற்ற அவ்விருட்டை வியாபித்திருவரும் நீரே. உருவமற்ற நிலையிலிருந்து மங்கிய ஒளியில் உருவம் ஒன்று தோன்றியது போல் பாம்பெனும் பிரமை உண்டாகியது. அந்த மயக்கமும் உன்னுடைய சிருஷ்டியே. ஒரு கணத்தில் தெரியும் தோற்றம் மறுகணத்தில் மறைந்து விடுவதும், கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாத தோற்றங்களும் உண்மையில் நீர் கண்ணாமூச்சி ஆடும் பிரபாவமே. இந்நிலையில் மாற்றம் இல்லாது இருந்தாலும் எவராலும் அதை ஆழம் காண முடியவில்லை. தங்களை அறிந்து கொள்ளும் முயற்சியில் வேதங்கள் மௌனம் படைத்துவிட்டன. ஆதிசேஷன் தம்முடைய 1000 வாய்க்கால் போற்றியும் தங்களுடைய வாஸ்தவமான சுரூபத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. இவ்விதம் இருக்க நான் எப்படி தங்களை புரிந்து கொள்ள முடியும்? பாபா, தங்களுடைய தெய்வீகமான சுரூபத்தை தரிசனம் செய்வதை தவிர வேறு எதிலும் என் மனம் ருசி தேடவில்லை. என் நேரமும் தியானம் செய்து அதை என் மனக்கண் முன் நிறுத்தவே விரும்புகிறேன். ஈடு இணையற்ற சௌக்கியத்தை அனுபவிப்பதற்கு சுத்த ஞானமூர்த்தியாகிய உங்களுடைய பாதங்களை பணிவதை தவிர வேறு கதி எதுவும் எனக்கு இல்லை. தாங்கள் எப்பொழுதும் அமர்ந்திருக்கும் கோலம்தான் என்னை. அநேக பக்தர்கள் உங்களுடைய தரிசனத்திற்கு வரும்போது உங்களுடைய பாதங்களில் சிரம் தாழ்த்தி அகமகிழ்ச்சியிலாலும் பிரேமையாலும் பொங்குகின்றனர் அல்லவோ. ஆகா, உங்களுடைய பொற்கமல பாதம், அதை எவ்விதம் வர்ணிப்பேன்? மரக்கிளைகளுக்கும் பிறை சந்திரனுக்கும் ஒன்று சம்பந்தம் என்று சொல்லலாமா? உங்களுடைய பாதத்தில் கட்டை விரலை கெட்டியாக பற்றிக் கொள்வதில் தரிசன வேட்கையுற்றவர்கள் திருப்தி அடைகின்றனர் அல்லவோ. தேய்பிறையின் 15வது நாளான அமாவாசையின் இருட்டான இரவு கடந்த பிறகு எல்லோருக்கும் மறுபடியும் சந்திரனை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவல் எழுவது இயற்கையே. தேய்பிறை பருவத்து இரவுகள் முடிந்தவுடன் எல்லோரும் சந்திரோதயத்தை பார்க்கும் ஆசையில் மேற்கு நோக்கி உற்று பார்க்கின்றனர். அதுபோலவே உங்களுடைய வழக்காலை இடமுட்டியின் மீது வைத்து தாங்கள் அமரும் போது பக்தர்களின் தீவிரமான தரிசன ஆசை நிறைவேறுகிறது. இடக்கரத்தின் ஆட்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் நடுவே உள்ள இடைவெளி ஒரு மரத்தின் கவட்டை கிளைகளை போன்று வழக்காலின் கட்டை விரலை கவ்விக்கொண்டிருக்கிறது. கட்டை விரலின் நுனியில் 3ஆம் பிறை சந்திரனை போல நகம் பளபளக்கிறது. மூன்றாம் பிறை சந்திரனை பார்ப்பதற்கு மக்களுக்கு ஆவல் அதிகம். ஆனால் அச்சிறிய ஒளிக்கீற்று சுலபமாக தெரிவதில்லை. விவரம் தெரிந்த மனிதர் அப்பொழுது சொல்லுவார், இந்த மரத்தின் கவட்டையான 2 கிளைகளுக்கும் நடுவில் பார் என்று. அப்பொழுது 2 கிளைகளுக்கும் நடுவே நமக்கு நேராக சந்திரன் தரிசனமாகும். சந்திரனின் கீற்று மிக மெல்லியதாக இருந்தாலும் கிளைகளுக்கு நடுவில் நன்கு தெரியும். கட்டை விரலின் மகிமையே மகிமை. பாபாவாகவே வேணி மாதவராக ஆகி புனிதமான கங்கையும் யமுனையும் தம்முடைய கட்டை விரல்களில் இருந்து பெருக்கி தாசகுணவின் விருப்பத்தை திருப்தி செய்தார். புண்ணிய தீர்த்தமான விராயக்கு சென்று ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று தாசகனும் வேண்டுகோள் செய்த போது, என்னுடைய கால் கட்டை விரலையே பிரயாகம் என்றறிவாயாக, இங்கேயே ஸ்நானம் செய் என்று பாபாய் திருவாய் மொழிய தாசகனும் அவர் பாதங்களில் பணிந்தார். பாபாவின் பாதங்களில் இருந்து உடனே கங்கையும் யமுனையும் வெளிப்பட்டன. அந்த நேரத்தில் தாசகனும் உணர்ச்சி வெள்ளத்தில் ஆசுவா கவியாகி பாடிய அழகான பாட்டு ஏற்கனவே உங்களால் செவிமடுக்கப்பட்டது. இப்பாட்டு தாசகுரு அளித்த விதமாகவே ஏற்கனவே இந்நூலின் 4வது அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மறுபடியும் படித்தால் முதல் தடவை கேட்ட போது அடைந்தவாறே ஆச்சரியமடைவீர்கள்.
பாபா. இது உன்னுடைய அபிமானங்களை விட்டுவிட்டு சகல ஜீவராசிகளையும் வணங்கி என்னுடைய கால்கட்ட வரிகளின் மீது தியானம் செய். இது பக்தியின் இணைய சாதனை என்று பாபா நமக்கு குறிப்பால் உணர்த்துவது போல் தோன்றுகிறது. இப்பொழுது முன்பு சொன்ன கதைக்கு திரும்புவோம். அருள்மழை பொழிந்தது பற்றிய பிரவசனம் முடிந்தது. இப்பொழுது அபூர்வமான கதை ஒன்றை தொடர்கிறது. கவனமாக கேளுங்கள். பாபா அங்கு வாசம் செய்ததால் ஷிர்டி புண்ணிய கஷேத்திரமாகியது. இரவு பகலாக மக்கள் வண்ணம் இருந்தனர். புண்ணியத்தை தேடிய பல மக்கள் அங்கே கூடினர். 10 திசைகளிலும் வியாபித்திருக்கும் கற்பக தருவை போன்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் வரங்களை அள்ளி வீசும் சாய்பாபா ஷிர்டியில் அவதரித்து விட்டார். ஏழையையும் பணக்காரனையும் சமமாக பாவித்தார். கற்பனை செய்து முடியாத லீலையால் பக்தர்களுக்கு மங்களம் அளித்தார். ஓ, எவ்வளவு கரைகாணாத பிரேமி! என்னே இது இயல்பான பிரம்மஞானம்! எல்லா உயிர்களிலும் உறைபவன் ஒன்றான இறைவனே என்பதில்தான் அவருக்கு எவ்வளவு அபோகமான நம்பிக்கை! பாபாவை அனுபவித்தவர் பாக்கியசாலி. சில சமயங்களில் தினமான மௌனமே அவர் பிரம்மத்தை பற்றி செய்த வியாக்கியானமாக அமைந்தது. சில சமயங்களில் ஆனந்தமாகிய இம்மேகத்தை பக்தர்கள் சூழ்ந்து கொண்டிருந்தனர். சில சமயங்களில் அவருடைய திருவாய் மொழி மறைப்பொருளாகவும் கனமான அர்த்தம் நிரம்பியதாகவும் இருந்தது. சில சமயங்களில் அவர் மௌனமாகவும் பரிசாகவும் பேசினார். சில சமயங்களில் அவர் எப்பொழுதும் பேசும் ஒரு மறைப்பொருள் அடங்கிய பேச்சை விடுத்து கோபம் வந்தது போல் பாசாங்க செய்தார். சில சமயங்களில் குளிர்பால் உணர்த்தியும், சில சமயங்களில் விவேகத்தால் புரிந்து கொள்ளுமாறும், சில சமயங்களில் வெளிப்படையாக தெளிவாகவும் அவர் அநேக பக்தர்களுக்கு அநேக விதங்களில் உபதேசம் அளித்தார். சமத்த சாயினுடைய நடத்தை மனதிற்கும் புக்திக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டது. அவருடைய செயல்களோ கற்பனைக்கும் எட்டாதவை, எதிர்பார்க்காத முடியாதவை. அவருடைய முகத்தை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் மனம் திருப்தி அடையாது. அவருடன் பேசுவது மேலும் மேலும் பேச ஆவலை தூண்டிவிடும். அவருடைய திருவாய் மொழியை எவ்வளவு கேட்டாலும் திருப்தி ஏற்படாது. இச்செயல்களால் ஏற்படும் சந்தோஷத்தை மனதில் அடக்கவும் முடியாது. காற்றை மூட்டையாக கட்டிவிடலாம், கொட்டும் மழையின் தாரைகளையும் எண்ணிவிடலாம். ஆனால் சாயினுடைய அற்புதங்களை கணக்கெடுக்கக்கூடிய வன்மை உள்ளவர் யார்? இப்பொழுது அடுத்த கதையை சாவகாசமாக கேளுங்கள். தம்முடைய பக்தர்களை நன்கு காப்பாற்றுகை செய்ய வேண்டும் என்பதில் பாபாவுக்கு இருந்த அக்கறையும் அவர்களுக்கு சடங்குகளும் இன்னங்களும் வாராது நிவாரணம் செய்ததும் தெரியவரும். பக்தர்களுக்கு நேரப்போகும் எண்ணங்களை முன்பாகவே அறிந்து அவர்களுக்கு தைரியம் ஊட்டி விபத்து நேராமல் தடுத்து விடுவார். பக்தர்களுடைய மங்களத்தையே நாடிய பாபா அவர்களுடைய விசுவாசத்தை இவ்விதமாக நிலைபெற செய்தார். ஆர்வத்துடன் கதை கேட்பவர்களே, இது சம்பந்தமாக ஒரு கதையை கேட்டு மகிழ்ச்சி அடையுங்கள். இக்கதை சாயியின் சமூகத்தில் உங்களுக்கு இருக்கும் சுகத்தை அளிக்கும். கவனமற்ற எளிமையான மக்களுக்கு சிரத்தையை அளிக்கும். அவர்கள் தீரர்களாகவும் தள்ளி வைக்கப்பட்டவர்களாகவும் ஏழைகளாகவும் இருக்கலாம். ஆயினும் சாயியினுடைய கதைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். அவர்கள் சாயி நாமத்தை இடைவிடாது ஜபித்தால் சாயி அவர்களை நிச்சயமாக மறுகரை சேர்ப்பார். காக்கா சாஹிப் மீரிக்கர் என்பவர் அகமது நகர் பட்டணவாசி. அவருடைய சேவையில் மகிழ்ந்து அரசாங்கம் அவருக்கு சர்தார் என்று பட்டத்தை அளித்தது. அவருடைய மகன் சிரஞ்சீவி பாலா சாஹிப் மீரிக்கரும் ஒரு கடமை வீரராக திகழ்ந்தார். கோபர்காவுக்கு மங்களத்தராக இருந்த அவர் சிதலிக்கு அலுவலக சுற்றுப்பயணமாக வந்திருந்த போது பாபாவை தரிசனம் செய்ய ஷிரடிக்கு வந்தார். மசூதிக்கு சென்று பாபாவுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு அங்கு அமர்ந்தார். எல்லோருடைய சேமத்தையும் குசலத்தையும் பற்றி பாபா அவரை விசாரித்தார். பேச்சு தொடர்ந்தது. பல பக்தர்கள் அப்பொழுது அங்கே குழுமியிருந்தனர். மாதவராவும் அருகிலேயே இருந்தார். ஓ, நான் சொல்லும் கதையை கவனத்துடன் கேட்பவர்களே, அமிர்தத்தை போன்ற இக்கதையை இப்பொழுது பருகுங்கள். வரப்போகும் கண்டங்களை பற்றி பக்தர்களை எச்சரித்து ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு வழியை காட்டி அவர்களை காப்பாற்றியது பாபா செய்த அற்புதம். அந்த சமயத்தில் பாபா திடீரென்று மீரிகரை கேட்ட வினோதமான கேள்வி என்னவென்று பார்ப்போம். உங்களுக்கு நம்முடைய துவாரகமாயியை தெரியுமா? பாலா சாஹிபுக்கு பாபா என்ன கேட்கிறார் என்று புரியவில்லை. ஆகவே பாபா தொடர்ந்தார். இங்கே பாருங்கள், துவாரகமாயி இந்த மசூதியே, இது நமக்கே சொந்தமான துவாரகமாயி. இவளுடைய மடியில் நீர் அமரும் ஒரு குழந்தையை போல் நம்மை பாதுகாக்கிறார். பயத்திற்கு மனதில் இடமே இல்லை. இந்த மசூதிமாயி கிருபையே உருவானவர், எளியவர்களின் தாய். யார் எவ்வளவு பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொண்டாலும் அங்கேயே அப்பொழுதே காப்பாற்றுவார். இவருடைய மடியில் ஒருமுறை அமர்ந்தவர் எல்லா சங்கடங்களிலிருந்தும் விடுபடுகிறார். இவருடைய வேளையில் வாழ்பவர் சுகத்தையும் சாந்தியையும் அளிக்கும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தவர் ஆவார். இதுதான் அந்த துவாரகை. துவாரவதி மீரிகர் கிளம்பிய போது பாபா உதி பிரசாதம் அளித்து அவருடைய தலையில் தமது அபய ஹஸ்தத்தை காக்கும் தரத்தை வைத்தார். திடீரென்று பாபா மீரிகரை ஒரு கேள்வி கேட்டார். உங்களுக்கு நீளமான ஆசாமியையும் அவனுடைய தோன்றி மறையும் விரோதத்தையும்
தெரியுமா? இடக்கை விரல்களையும் உள்ளங்கைகளையும் வளைத்துக் கொண்டு இடமுழங்கையை வலக்கையின் மேல் வைத்துக் கொண்டு இடக்கையை பாம்பின் தலையை ஆட்டுவது போல அசைத்து அவர் சொன்னார், அவன் எவ்வளவு பயங்கரமானவன், ஆயினும் அவன் நம்மை என்ன செய்துவிட முடியும்? நாம் துவாரகாமாயின் குழந்தைகள் என்றோ, அவளுடைய சக்தியை யாரால் அறிந்து கொள்ள முடியும்? அவளுடைய அற்புத செயலை காத்திருந்து பார்ப்போம். நம்மை ரட்சிக்கும் தாயாக துவாரகாமாயி இருந்தபோது நீளமான ஆசாமியை எப்படி கொல்ல முடியும்? அவனுடைய கொல்லும் சக்தி துவாரகாமாயின் ரட்சிக்கும் சக்தியின் முன் ஏமாத்திரம். அந்த சமயத்தில் பாபா ஏன் இந்த பிரசங்கத்தை செய்தார்? மீரிக்கரும் இந்த பிரசங்கத்திற்கும் என்ன சம்பந்தம்? அங்கிருந்த எல்லோரும் அறிந்து கொள்ள விரும்பினர். ஆனால் பாபாவை கேட்க யாருக்குமே தெரியவில்லை. ஆகவே பாபாவின் பாதங்களில் சிறுத்தாழ்த்தி வழங்கிவிட்டு சிதலி செல்ல நேரமாகிவிட்டது என்று சொல்லிக் கொண்டு மீரிக்கர் மசூதியின் படிகளிலிருந்து இறங்கினார். அவரும் கூடவே இருந்த மாதவராவும் சபா மண்டபத்தின் வாயிலை அடைவதற்கு முன்னரே பாபா மாதவரை ஒரு கணம் இங்கு வா என்று அழைத்தார். பிறகு பாபா சொன்னார், ஷாமா, நீயும் தயாராகி அவருடன் செல். சிதறிக்கு ஒரு சுற்றுப்பயணம் போய்விட்டு வா, சுகமான அனுபவம் கிட்டும். உடனே ஷாமா படிகளில் இறங்கி வந்து மீரிகரிடம் சென்று, நான் உங்களோடு டாங்காவில் குதிரை வண்டியில் சிதறிக்கு வர வேண்டும். நான் வீட்டிற்கு போய் சடுதியில் தயார் செய்து கொண்டு வந்து விடுகிறேன். நான் உங்களோடு சிதறிக்கு செல்ல வேண்டும் என்று பாபா விரும்புகிறார். மீரிக்கம்மா அவரிடம் கூறினார், சிதலி வரைக்கும் அவ்வளவு தூரம் வந்து நீர் என்ன செய்ய போகிறீர்? உமக்கு அனாவசியமான தொந்தரவு அன்றோ? மாதவராவ் திரும்பி சென்று பாபாவிடம் நடந்ததை கூறினார். பாபா சொன்னார், சரி போ, நமக்கு என்ன நஷ்டம்? மந்திரம், புண்ணிய தீர்த்தம், பிராமணர், தெய்வம், ஜோசியர், வைத்தியர், குருராயர், இது விஷயங்களில் எவ்வளவு நம்பிக்கையோ அவ்வளவே அதிலிருந்து விளையும் பலனும். நாம் எப்பொழுதுமே மற்றவர்களின் நன்மையை கருத்தில் கொண்டு உபதேசங்களை அளிக்க வேண்டும். அவர்களுடைய விதிப்படியே நிச்சயமாக எல்லாம் நடக்கும். திடீரென்று மீரிகருக்கு சந்தேகம் எழுந்தது. பாபாவினுடைய திருவாய் மொழியை மதிக்க வேண்டும். ஆகவே அவர் மாதவராவுக்கு ஓசை செய்யாது ஒரு சைகை காட்டினார். சிதலிக்கு தம்முடன் வரும்படி அழைத்தார். ஆனால் மாதவராவ் அப்பொழுது சொன்னார், பொருங்கள், நான் உங்களுடன் வருகிறேன். பாபாவிடம் மறுபடியும் சென்று அனுமதி வாங்கி கொண்டு வருகிறேன். அவர் சரி என்று சொன்னவுடன் வந்து விடுகிறேன். அப்படி சொல்லிவிட்டு இதோ வந்து விடுகிறேன் என்று ஓடிவிட்டார். நான் வருவதற்காக கிளம்பினேன். நீங்கள் என்னை திருப்பி அனுப்பிவிட்டீர்கள். பாபா சொன்னார், சரி போ, நமக்கு என்ன நஷ்டம் என்று. என்ன அங்கேயே உட்கார வைத்து விட்டார். இப்பொழுது நான் மறுபடியும் கேட்கிறேன். அவர் சரி என்று சொன்ன உடனே உங்களுடன் திரும்பி வருகிறேன். பாபா என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறேன். நான் அவருடைய ஆணைக்கு அடிப்படையும் தாசன் அல்லவோ? சாமா பாபாவிடம் சென்று கேட்டார். மீரிகர் என்னை வர சொல்கிறார். என்னை சிதறிக்கு அழைத்து கொண்ட போக அனுமதி கேட்கிறார். சாய் முகத்தின் முன்னகை தவழ கூறினார். சரி, அவர் அழைத்தால் நீ போய் வா. மசூதிமாயி என்பது அவருடைய பெயர். தான் அழைத்த உறுதியிலிருந்து எப்பொழுதாவது பின்வாங்குவாளா என்ன? தாய்க்கு நீங்கள் தாயன்றோ? குழந்தைகளின் மேல் பாசம் உள்ளவன் அல்லவோ? ஆயினும் குழந்தைக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் இல்லாவிட்டால் அவளால் தான் என்ன செய்ய முடியும்? மாதவராவ் சாய் பதங்களை வழங்கிவிட்டு கிளம்பினார். மீரிகர் உட்கார்ந்து கொண்டிருந்த குதிரை வண்டியில் ஏறி உட்கார்ந்தார். இருவரும் சிதறியை சென்றடைந்தனர். விசாரித்ததில் வரவேண்டிய ஜில்லா அதிகாரிகள் இன்னும் வந்து சேரவில்லை என்று தெரிந்தது. ஆகவே அவர்கள் இருவரும் ஓய்வெடுத்துக் கொண்டனர். அவர்கள் தங்குவதற்கு ஆஞ்சநேயர் கோயில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இருவருமே பிரயாணம் செய்து களைப்பாக இருந்ததால் அங்கே சென்று ஓய்வெடுத்துக் கொண்டனர். இரவு 10 மணிக்கு மேலாகிவிட்டது. இருவருமே தங்களுடைய ஜமாங்களை எடுத்து படுக்கை தலையணையை ஆகியவற்றை சீர் செய்து கொண்டு ஒரு விளக்கின் ஒளியில் பேசிக் கொண்டிருந்தனர். தினசரி பத்திரிகை என்று ஒன்று அங்கு இருந்தது. மீரிகர் அதை விரித்து படிக்க ஆரம்பித்தார். அவருடைய கவனமெல்லாம் ஒரு விசேஷ செய்தியை படிப்பதில் ஈடுபட்டு இருந்தது. ஒரு விசித்திரமான சம்பவம் நிகழ்ந்தது. அந்த விதிவசமானதும் பயங்கரதுமான வேளையில் ஒரு பாம்பு அங்கே சுருட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தது. யாருடைய கண்ணிலும் படாமல் அது எங்கிருந்து எவ்விதமாக வந்தது என்று யாருக்குமே தெரியவில்லை. மீரிகரின் மேல் தொண்டின் ஒரு முனை அவருடைய இடுப்பின் பக்கமாக சென்று விழுந்தது. அந்த மெருதுவான ஆசனத்தின் மேல் பயமேதுமின்றி ஓசைப்படாமல் பாம்பு உட்கார்ந்து கொண்டது. பாம்பு ஊர்ந்து முன்னேறிய போது காகிதம் சலசலம் என்று சத்தம் செய்தது. ஆனால் யாருமே அந்த சத்தத்தை பாம்பாக இருக்குமோ என்று சந்தேகிக்கவில்லை. சூழ்நிலை என்னவோ பயங்கரமாக இருந்தது. ஆயினும் மீரிகர் செய்தித்தாளை வாசிப்பதில் மூழ்கி போயிருந்தார். அங்கிருந்த ஒரு பியோன் மனதில் தான் இந்த பயங்கரமான கற்பனை உதித்தது. இந்த சத்தம் எங்கிருந்து வந்தது? இது எப்படி ஏற்படுகிறது? இவ்வாறு கேட்டுக்கொண்டே விளக்கின் பிரகாசத்தை உயர்த்தியபோது அவர் நீளமான ஆசாமியை கண்டார். பாம்பை பார்த்தவுடன் அவர் விரைத்து போனார். பாம்பு என்று சன்னமான குரலில் கூவினார். மீரிகர் இதை கேட்டு திடுக்கிட்டார். உடல் முழுவதும் உதற ஆரம்பித்தது. ஷாமா முதல் திகைப்புற்று செய்வதறியாது போனார். பிறகு அவர் கூறினார், பாபா என்ன காரியம் செய்திருக்கிறீர்கள்?
இந்த வேண்டாத அபாயத்தை எங்கிருந்து அனுப்பினீர்கள்? இப்பொழுது நீங்களே அதை விளக்க வேண்டும். ஆயினும் சூழ்நிலையில் இருந்து ஆபத்தை புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் அவரவர் கையில் இடப்பட்டதை எடுத்துக்கொண்டு சந்தடி செய்யாது பாம்பை நோக்கி விரைந்தனர். அவர்கள் முன்னேறிய போது பாபா மேரிகளின் இடுப்பை விட்டு கீழே இறங்கியதை பார்த்தனர். அவர்களுக்கு அது ஒரு பாம்பு இறங்குவதாக தெரியவில்லை. உயிரை குடிக்கக்கூடிய பெரும் ஆபத்தில் முழு உருவமே இறங்கி விடுவது போல தெரிந்தது. கிரகணம் சீக்கிரமாகவே விடுபட்டது. பாம்பு கீழே இறங்கி வந்தவுடன் அவர்கள் கைகளில் இருந்த ஆயுதங்களை பாம்பின் மீது மின்னலிடம் பாய்ந்து அதை கண்ட துண்டங்கள் ஆக்கிவிட்டனர். இவ்விதமாக கண்டத்தில் இருந்து தப்பித்த மீரிகர் உணர்ச்சி வீசப்பட்டார். சமர்த்த சாயின் மீது இருந்த பிரேமை பொங்கி வழிந்தது. உடல் நடுக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து பிரேமை கண்ணீராக பொழுந்தன. ஓ, எப்பேற்பட்ட ஆபத்து விளக்கப்பட்டது என்று பாபாவுக்கு இது முன்கூட்டியே எப்படி தெரிந்திருக்கிறது? உண்மையிலேயே பெரிய கண்டத்திலிருந்து தப்பித்துக் கொண்டேன். எவ்வளவு சரியான சமயத்தில் பாபா என்ன செஞ்சிருந்தார் தெரியவில்லை. வேண்டாம் என்று நான் சொன்னது போதிலும் சாமாவை டங்காவில் உட்கார வைத்து எனக்கு உதவியாக அனுப்பினார். வாஸ்தவமாகவே அவர் தயாசாகர். நடக்கப் போவதை முன்கூட்டியே அறியும் ஞானம் தான் என்னை கெட்ட காலம் எதிர்கொண்டிருப்பதை அறிந்து சரியான அறிவுரை தந்தார். தம்மை தரிசனம் செய்வதின் மகாத்மியத்தையும் மசூதியின் பெருமையையும் பாபா அவர்களுடைய மனதில் பதிய செய்தார். இந்த லீலையின் மூலமாக தமக்கு பக்தர்களின் மீது இருக்கும் பிரேமையை சுலபமாக எடுத்து காட்டினார். இப்பொழுது நானா டெங்லே என்ற பெரிய ஜோதிடர் ஸ்ரீமான் பூட்டிக்கு ஒரு சமயம் என்ன சொன்னார் என்பதை கேளுங்கள். இன்று உங்களுக்கு அமங்கலமான நாள். ஒரு கண்டம் நேரவிருக்கிறது. ஆயினும் தைரியமாகவும் விழிப்புணர்வும் இருங்கள். டேங்லே இவ்வாறு சொன்னதை கேட்ட பாபு சாஹிப் பூட்டி கலவரம் அடைந்து கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தார். நாள் நகர மறுத்தது. பிறகு பாபு சாஹிப் பூட்டியும் நானா டேங்லேவும் மற்றவர்களும் தினமும் செல்லும் நேரத்தில் மசூதிக்கு சென்று பாபாவின் முன்னிலையில் அமர்ந்தனர். பாபா பளிச்சென்று கேட்டார், இந்த டேங்லே என்ன சொல்கிறார்? அவர் உண்மை கொன்றுவிட திட்டமிட்டிருக்கிறாரோ? ஆனால் நாம் பயப்பட வேண்டியதில்லை. அவர் உண்மை எப்படி கொள்கிறார் என்று பார்த்து விடுவோம். உம்மால் முடிந்தால் என்னை கொன்றுவிடும் என்று தைரியமாக அவரிடம் சொல்வோம். இந்த சம்பாஷணை முடிந்த பிறகு நடந்த அற்புதம் என்னவென்று பார்ப்போம். அன்று மாலை பாபு சாஹிப் பூட்டி மலர்கழிக்கல் கழிவறைக்கு சென்ற போது ஒரு பாம்பு அந்த நேரத்தில் அங்கு புகுந்து கொண்டிருந்தது. அந்த பயங்கரமான நிலைமையை பார்த்துவிட்டு பாபு சாஹிப் உள்ளே வெளியே வந்துவிட்டார். பாபு சாஹிப்பின் சிப்பாய் லஹானுவை பாம்பு ஒன்று கல்லால் அடித்து கொண்டு விடலாம் என்று நினைத்தார். ஆனால் அவர் ஒரு கல்லை எடுக்க முயன்ற போது பாபு சாஹிப் அவரை தடுத்து போய் ஒரு கழியை கொண்டு வா, அவசரப்பட்டால் காரியம் கெட்டுவிடும் என்று சொன்னார். லஹானுவை கழியை கொண்டு வர விரைந்த போது பாம்பு சுவரின் மீது ஏற ஆரம்பித்தது. நிலை தடுமாறி கீழே விழுந்து குழியில் இருந்து சரசரவென்று ஊர்ந்து செல்ல ஆரம்பித்தது. பிறகு அவரிடத்திலிருந்து பாம்பு மறைந்துவிட்டது. அத்துடன் அதை கொல்ல வேண்டிய அவசியமும் இல்லாமல் போய்விட்டு பூட்டி சாஹிபுக்கு பாபா சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. தமக்கும் பாம்புக்கும் இருவருக்குமே ஆபத்து வராமல் பாபா காப்பாற்றிய அற்புதத்தை கண்டு வியந்தார். சாயி தம் பக்தர்களுடன் பழகிய அற்புத காட்சி தம் கண்ணாலேயே நேரில் பார்த்த பாக்கியசாலிகள் என்றும் அதை மறக்க முடியாது. இம்மாதிரியான அனுபவங்களை பலவற்றை அளித்து பக்தர்களின் மனதை சாயி சுண்டி இழுத்தார். அனுபவங்களை எல்லாம் இங்கு எழுதி காகிதம் போதாது. அவ்வர்ணனைகளுக்கு முடிவே இல்லை. இப்பொழுது சாவடியில் இரவு 1 மணி அளவில் பாபாவின் நிலையிலேயே நடந்த அம்மாதிரியான நிகழ்ச்சி ஒன்றை கேளுங்கள். கோபர்காவ் தாலுகாவில் அமீர் சங்கர் என்பவருடைய மகனாக பொராலே என்ற கிராமம் இருந்தது. அமீர் சங்கருக்கு பாபாவிடம் ஆழ்ந்த பக்தி இருந்தது. கசாப்பு கடைக்கார குடும்பத்தில் பிறந்தார். பாங்காவில் பிரபலமான தரகராக இருந்தார். அவரை ஒரு கடுமையான வியாதி பீடித்து மோசமாக பலவீனப்படுத்திவிட்டது. இன்னல்கள் நேரும்போது மனிதன் இறைவனை நினைக்கிறான். அவருடைய வியாபார சம்பந்தமான வேலைகளில் பிரச்சனைகளில் மூட்டை கட்டி வைத்துவிட்டு அமீர் சங்கர் ஷிரடிக்கு ஓடினார். பாண்டவர்களின் தாயார் குந்தி வனவாசத்திலும் அஞ்ஞான வாசத்திலும் எத்தனையோ இன்னல்களை தரும்படி கிருஷ்ணனை வேண்டினார். குந்தி கேட்டார், தேவா பரமேஸ்வரா, எவர்கள் சுகத்தை நாடுகிறார்களோ அவர்களுக்கு சுகத்தை கொடு. ஆனால் எனக்கு மட்டும் நான் உன்னை மறவாதிருக்கும் வகையில் தொடர்ச்சியாக இன்னல்களை கொடு. இதுதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள். எனக்கு ஏதாவது கொடுப்பதாக இருந்தால் இன்னல்களையே கொடு. அப்பொழுதுதான் நான் உன்னுடைய நாமம் என்னுடைய தொண்டைக்கு அலங்கரிக்கும் நிரந்தரமாக ஆபரணமாக இருக்கும். கதை கேட்பவர்களும் சொல்பவரும் சேர்ந்து இதை மாத்திரமே சாயியை வேண்டுவோம். உங்களுடைய நாமத்தை நாங்கள் என்றும் மறக்காமல் இருப்போமாக. உங்களுடைய பாதங்களை எங்களுக்கு புகலிடமாக அளிப்பீராக.
அமீர் சக்கர் பாபாவை நமஸ்காரம் செய்துவிட்டு விதிமூலைகளின்படி அவருடைய கையை முத்தமிட்டார். வியாதியை பற்றி விஸ்தாரமாக எடுத்துச் சொல்லி துன்பத்திலிருந்து விமோசனம் அளிக்கும்படி வேண்டினார். தம்மை பீடித்திருந்த முடக்குவாத நோய்க்கு பரிகாரம் கேட்டார். பாபா பதில் சொன்னார், போங்கள், போய் சாவடியில் நிம்மதியாக உட்காருங்கள். பாபா ஒன்று விட்டு ஒரு நாள் இரவு கழித்த சாவடியே அமீர் வாசிக்க இடமாயிற்று. முடக்குவாத நோயினால் பெரும் துன்பம் உள்ளானவர் அமீர் சக்கர் ஷிரடி கிராமத்தில் வேறு ஏதோ ஒரு வீட்டில் சௌகியமாக தங்கியிருக்கலாம், அல்லது தம்முடைய கிராமமாகிய கொரலாவுக்கே திரும்பி சென்றிருக்கலாம். வேற எந்த இடமும் ஒத்துக்கொண்டிருக்கும். ஆனால் இந்த சாவடியோ புராதனமானது. மேற்கூரையும் கீழ்த்தளமும் சிதலமடைந்திருந்தன. கட்டடமே ஜீர்ணமடைந்திருந்த நிலையில் வள்ளியும் பாம்பும் தேனும் மூணானும் சுந்தரமாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். மேலும் குஷ்டரோகிகள் சிலர் அங்கு வந்து வாழ்ந்து கொண்டிருந்தனர். எச்சிலையோடு எரியப்பட்ட உணவை தின்று வாழ்ந்த சில நாய்களும் அங்கு இருந்தன. அமீர் சோகமடைந்தார். ஆயினும் பாபாவின் பேச்சுக்கு எதிர்பேச்சு எது? சாவடியின் பிற்பாகத்தில் இடிபாடுகள் கொட்டப்பட்ட முழங்கால் ஆழத்திற்கு பல குழிகள் இருந்தனர். அமீர் சக்கருடைய வாழ்க்கை நாயினும் கேவலமானதாகிவிட்டது. ஜென்மமே பயனற்ற யாத்திரை போல் தெரிந்தது. கூரையில் இருந்து மழை நீர் ஒழுக, தரையிலோ தண்ணீர் ஓதம், தரை மேடும் பள்ளமும் குழிகளுமாக இருந்தது. இது போதாதென்று குளிரும் வாடை காற்றும் உடலை காட்டின. அமீர் சக்கர் மனமுடைந்து போனார். மழையும் காற்றும் உண்டு பண்ணிய நிரந்தரமான ஓதத்தையும் குளிரையும் தாங்க முடியாமல் அவருடைய உடம்பின் மூட்டுகளை எல்லாம் விரைத்து போயின. மருந்து என்னவென்று பார்த்தால் பாபாவினுடைய சொல்லை தவிர வேறு எதுவும் இல்லை. பாபா அவரிடம் கண்டிப்பாக சொல்லியிருந்தார், மழை பெய்யலாம், ஓதமாக இருக்கலாம், தரை மேடும் பள்ளமும் குழிகளுமாக இருக்கலாம், ஆனால் நீ அதை பற்றி எல்லாம் நினைக்க கூடாது. சாவடி ஒத்துக்கொள்ளுமோ என்ற சந்தேகம் இருந்திருக்கலாம். ஆனால் அமீர் சாயியின் சங்கத்தை மகா பிரசாதமாக கருதினார். சாயியின் திருவாய்மொழியை அருமருந்தாக எடுத்துக்கொண்டார். ஆகவே அவர் சாவடியில் தங்குவதையே சுகமாக ஏற்றுக்கொண்டார். அமீர் சக்கர் 9 மாதங்கள் முழுமையாக சாவடியில் தங்கினார். படியேறி உள்ளே நுழைந்தவுடன் இருக்கும் அறையில் படுக்கை விரித்து தூங்கினார். முடக்குவாதம் அவருடைய உடம்பில் குடிகொண்டு விட்டது, அல்லது வெளிப்பார்வைக்கு அவ்வாறு தெரிந்தது. நிவாரணமும் முற்றும் விபரீதமாக தெரிந்தது. ஆயினும் உள்ளே இருந்த நம்பிக்கையும் விசுவாசமும் அசைக்க முடியாததாக இருந்ததால் நன்மையும் இனிமையான முடிவே ஏற்பட்டது. அமீர் 9 மாதங்களுக்கு சாவடியில் தங்கும்படி ஆணையிடப்பட்டிருந்தார். தரிசனத்திற்காக மசூதிக்கு செல்வதற்கு கூட தடை நீக்கப்பட்டிருந்தது. அமீருக்கு விதிக்கப்பட்ட இடம் சாவடி. அங்கேயே அவருக்கு சிரமம் ஏதுமின்றி பாபாவின் தரிசனம் கிடைத்தது. காலை மாலை 2 வேளைகளில் தரிசனம் கிடைத்தது. ஒன்று விட்டு ஒரு நாள் சாப்பிடி ஊர்வலம் திருவிழாவையும் அவர் திருப்தியாக கண்டு மகிழ்ந்தார். தினமும் காலை நேரத்தில் பிச்சை எடுக்க செல்லும் போது பாபா சாவடியின் வழியாகத்தான் செல்வார். ஆகவே பாபா போகும்போதும் திரும்பி வரும்போதும் இடத்தை விட்டு நகராமலேயே சுலபமாக தரிசனம் கிடைத்தது. அதுபோலவே தினமும் மாலை நேரத்தில் பாபா சாவடிக்கு எதிரே வந்து நிற்பார். தலையிலும் ஆண்காட்டிகளில் மாட்டிக்கொண்டே பரவச நிலையில் எல்லா திசைகளுக்கும் வந்தனம் செய்வார். அங்கிருந்து குட்டி வாடாவின் முறைக்கு வருவார். பிறகு அங்கிருந்து பக்தர்கள் சூழ மசூதிக்கு திரும்பி விடுவார். சாவடிக்கு ஒரு நாள் விட்டு மறுநாள் இரவில் வருவார். சாவடியில் இருவருக்கும் இடையே மரப்பலகையிலான தடுப்பு ஒன்று கதவு என்ற பெயரில் இருந்தது. இருவருமே சம்பாஷணை செய்வதில் ஆர்வம் கொண்டிருந்தது. பூஜையும் ஆரத்தியும் இதர சடங்குகளும் சாவடியில் நடந்தன. இவை அனைத்தும் முடிந்த பிறகு பக்தர்கள் அவரவர் வீடுகளுக்கு சென்றனர். அதன் பிறகு இவர்கள் இருவருமே சாவகாசமாக பரஸ்பரம் பேசிக் கொண்டனர். வெளிப்பார்வைக்கு அடைப்பட்ட வாசம்தான். ஆயினும் சாயியிடம் நெருக்கமாக அனுபவம் கிடைத்தது. மகாபாக்கியம் செய்யாமல் கிடைப்பது துர்பலம், அதாவது அரிது. இருப்பினும் அமீர் சலிப்படைந்தார். ஒரே இடத்தில் இருப்பதை அவர் சிறைவாசமாக உணர்ந்தார். வேறு எங்காவது போய்விட வேண்டும் என்று நினைத்தார். சுதந்திரத்தை விரும்பிய அவர் இன்னொருவரை சார்ந்து வாழ்வதை எப்படி விரும்புவார்? போதும் போதும் என்ற அடைப்பட்ட வாழ்வு என்னும் உந்துதல் அமீர் மனதில் ஏற்பட்டது. பாபாவினுடைய அனுமதி என்று தமக்கு நியமிக்கப்பட்ட இடத்தை திறந்துவிட்டு புறப்பட்டார். கோபர்காவிற்கு சென்று ஒரு தர்மசத்திரத்தில் தங்கினார். அங்கு விழுந்த அற்புதத்தை கேளுங்கள். அங்கு மரண தாகத்தினால் தவித்துக் கொண்டிருக்கும் தருவாயில் இருந்து பக்கீர் ஒருவர் அமீர் சக்கரை குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கும்படி வேண்டினார். அமீர் தயை கூர்ந்து அவருக்கு தண்ணீர் கொடுத்தார். தண்ணீர் குடித்து முடித்தவுடன் பக்கீரின் உடல் அங்கேயே அப்பொழுதே உயிர் பிரிந்து தலையில் சாய்ந்தது. பக்கீர் இறந்து விட்டார். வேறு யாருமே அங்கு இல்லை. மேலும் அது இரவு நேரம். அமீர் கலவரம் அடைந்தார். பொழுது விடுந்தால் இந்த திடீர் மரணத்தை பற்றி விசாரணை நடக்கும். சிலர் கைது செய்யப்படுவார். சர்க்கார் விசாரணை நடக்கும். முழுமையான உண்மையை சொன்னாலும் உடனே யார் அதை நிர்தாரணம் செய்ய போகிறார்கள்? சாட்சிகளையும் அவர்கள் சொல்லும் சாட்சியங்களையும் பொறுத்தே தீர்ப்பு அமையும். சட்டத்தின் இயக்கம் அவ்வாறே. அந்த பக்கீருக்கு நான் தான் குடிக்க நீர் கொடுத்தேன். அவரோ திடீரென்று உயிரிழந்து விட்டார். இந்த சத்தியத்தை சொல்ல போனால் எக்கச்சக்கமாக மாட்டிக்கொள்வேன். நேரடியாக சம்பந்தப்பட்டவன் என்று தெரிந்தவுடன் என்னை முதலில் கைது செய்வார்கள். மரணத்திற்கு உண்மையான காரணம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகே நான் நிராகாராதி என விடுவிக்கப்படுவேன். காரணம் கண்டுபிடிக்கப்படும் வரையிலான இடைக்காலம் சகிக்க முடியாத துன்பத்தை அளித்துவிடும்.
இவ்வாறு நினைத்து கணமும் தாமதியாது அந்த வழியை திரும்பிவிட வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். இவ்வாறு முடிவு செய்து இரவோடு இரவாக அவ்விடத்தை விட்ட கன்றார். வழியில் தம்மை யாராவது பார்த்துவிடப் போகிறார்களோ என பயந்து கொண்டு அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டே நடையை கட்டினார். எப்படி சாவைக்கு போய் சேர்வது, அதுவரை நிம்மதி ஏது? மனம் கலங்கியவாறே அமீர் ஷிர்டியை நோக்கி விரைந்தார். அமீர் தமக்கு தாமே பேசிக்கொண்டார். பாபா, என்ன காரியம் செய்தீர்கள்? நான் செய்த எந்த பாவம் என்னை இப்பொழுது தாக்குகிறது? ஓ, என்னுடைய வினையே என்னை சொல்கிறது. இது எனக்கு இப்பொழுது சம்பூர்ணமாக தெரிகிறது. சுகத்தை நாடி நான் சாவடியை விடுத்தேன். ஆகவே எனக்கு தண்டனை அளித்து விட்டீர்கள். ஆனால் இப்பொழுதும் அந்த ஆபத்திலிருந்து என்னை விடுவித்து ஷிர்டிக்கு கொண்டு போய் சேருங்கள். தர்மசாலையில் பிணத்தை விட்டு சட்டனை கிளம்பி இரவோடு இரவாக ஷிர்டிக்கு விரைந்தார். பாபா பாபா என்று சொல்லிக்கொண்டே அவருடைய மன்னிப்பை வேண்டியவாறு சாவடிக்கு வந்து சேர்ந்தார். அதன் பிறகு தன் மனம் நிம்மதி அடைந்தது. அமீர் சரியான பாடம் கற்றுக்கொண்டார். அந்நாளிலிருந்து அமீர் துன்மார்க்கத்தை அறவே ஒழித்து சன்மார்க்க ஒழுக்கத்தை கடைபிடித்தார். அவருடைய நம்பிக்கையும் விசுவாசமும் குணமளித்தன. முடக்குவாத நோயிலிருந்து விடுபட்டார். வழிகளும் மறைந்தன. அதற்கு பிறகு நடந்த சம்பவம் ஒன்றை கேளுங்கள். சாவடி 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. தென்கிழக்கு பகுதிதான் பாபாவின் இருப்பு. அப்பகுதி 4 பக்கங்களிலும் மரப்படைகளால் தடுக்கப்பட்டிருந்தது. பாபா அங்கேதான் தூங்குவார். இரவு முழுவதும் விளக்குகள் இருந்தன. பாபா விளக்கு கொடியில் தான் தூங்குவார். வெளியில் இருட்டில் பக்கீர்களும் வைராக்கிகளும் பிச்சைக்காரர்களும் அமைந்திருப்பர். அமீர் அவர்களில் ஒருவராகத்தான் நடத்தப்பட்டார். இதர மனிதர்கள் சிலரும் அங்கிருந்தனர். அவர்களும் அவ்விடத்திலேயே ஒழுங்கினர். விதமாக அங்கே பல மக்கள் இருந்தனர். பற்றற்றவரும் விசுவாசம் நிறைந்த பக்தரும் அப்துல் பாபாவுக்கு பின்னால் தட்டுமுட்டு சாமங்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் கூப்பிட்ட குரலுக்கு பணி செய்ய தயாராக இருந்தார். ஒரு சமயம் நடுராத்திரியில் பாபா திடீரென்று அப்துலை உறக்க கூவி அழைத்து, என்னுடைய படுக்கை கருவில் ஒரு பிசாசம் நின்று கொண்டிருக்கிறது பார் என்று சொன்னார். திரும்ப திரும்ப கூவி அழைக்கவே கையை விலக்குடன் அப்துல் அங்கு வந்து விரைந்து வந்தார். பாபாவிடம் உறக்க சொன்னார். அது சற்று நேரத்திற்கு முன்பு இங்கேதான் இருந்தது. அப்துல் சொன்னார், எல்லா இடங்களிலும் பார்த்து விட்டேன். என் கண்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. பாபா முதல் கூறினார். கண்களை அகல விரித்து சகல இடங்களிலும் உன்னிப்பாக பார். அப்துல் மறுபடியும் பார்த்தார். பாபா தரையை தம்முடைய சர்க்காவால் தட்ட ஆரம்பித்தார். வெளியில் ஒழுங்கிக் கொண்டிருந்த மக்கள் அனைவரும் விழித்துக் கொண்டு என்ன நடக்கிறது என்று பார்த்தார். அமீர் சக்கரும், இது என்ன என்று இவ்வளவு கலாட்டா? எதற்காக இந்த நடுநிசையில் சர்க்காவால் மேலும் மேலும் தட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பாபாவின் இந்த நிலையை பார்த்த உடனேயே அமீரின் மனதில் பாம்பு ஒன்று நுழைந்திருக்க வேண்டும். அதை பாபா பார்த்து விட்டால் போல இருக்குது என்று தோன்றியது. அமீருக்கு பாபாவிடம் நிறைய அனுபவம் இருந்தது. அவருடைய சுபாவமும் பேச்சின் பாணியும் தெரிந்திருந்தன. ஆகவே அவருக்கு எல்லாம் புரிந்தது. பக்தர்களுக்கு ஆபத்து ஏதும் நெருங்குவதாக தெரிந்தால் பாபா அவ்வாபத்து தம்மை சூழ்ந்திருப்பதாக சொல்வார். அமீருக்கு இந்த சந்தேகம் பாஷை தெரிந்திருந்தது. ஆகவே அவர் விஷயம் என்னவென்று அனுமானித்தார். திடீரென்று தம்முடைய படுக்கையின் அருகே ஏதோ தெரிவதை பார்த்தார். அப்துல், அந்த விளக்கை கொண்டு வா, சீக்கிரம் வா என்று அமீர் கத்தினார். விளக்கு கொண்டு வரப்பட்ட உடனே ஒரு பெரிய பாம்பு சுருட்டி கொண்டு படுத்திருந்ததை பார்த்தார்கள். விளக்கொலியால் திவித்து போன பாம்பு தலையை மேலும் கீழும் ஆட்டியது. பாபா பாம்பு அங்கே கூடியிருந்தவர்களால் சாந்தி அளிக்கப்பட்டது. பக்தர்களை எச்சரிப்பதில் என்ன வினோதமான செயல்முறை என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்தவர்கள் பாபா செய்த மகத்தான உபகாரத்தை போற்றி நன்றி செலுத்தினர். பிசாசு என்ன, விளக்கு என்ன, இதெல்லாம் தம் பக்தர்களுக்கு நேரவிருக்கும் ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக பாபா செய்த சாமர்த்தியமான செயல். பாபாவினுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் பாம்புகளை பற்றி கணக்கற்ற நிகழ்ச்சிகளை எடுத்து சொல்லலாம். விரிவுக்கு அஞ்சி அவற்றில் சிலவே இங்கு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. பாம்புகளும் தேள்களும் நாராயணே என்கிறார் ஞானி துகாராம். ஆனால் அவற்றை தூரத்திலிருந்து வணங்க வேண்டும். இதுவும் அவர் கூறியதே. மேலும் அவர் கூறியதாவது, அவை அதர்ம செயல்களில் ஈடுபட்டவை. ஆகவே அவற்றை காரணிகளால் தான் நாம் கவனிக்க வேண்டும். இதற்கு அர்த்தம் என்னவென்றால், பாம்புகளையும் தேள்களையும் எவ்வாறு நடத்த வேண்டும் என்பது நாம் எவருக்குமே தெளிவாக தெரியவில்லை என்பதே. இங்கு அறியப்பட வேண்டிய உண்மை என்னவென்றால், ஒருவருடைய சுபாவமும் வாழ்க்கை அணுகுமுறையும் எவ்வாறோ அவ்வாறே அவருடைய செயல்களும் அமையும் என்பது. பாபாவோ இந்த கேள்விக்கு ஒரே விடைதான் வைத்திருந்தார். அவர் சொல்வார், எல்லா உயிர்களுக்கும் சரிசமானமே. ஆகவே அனைத்து உயிர்களிடத்தும் அஹிம்சையாய பிரமாணம். பாம்பானாலும் தேளானாலும் எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் உரைகிறார். ஆகவே இறைவன் விருப்பப்படாத பாம்பாலும் தேளாலும் யாருக்காவது இன்னல் விளைவிக்க முடியுமா? இப்பிரபஞ்சமே இறைவனால் நிர்வகிக்கப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய ஆணையிலிருந்து சுதந்திரம் பெற்றவர் எவருமே இல்லை. இது பாபாவின் அனுபவ ஞானம்.
ஆனால் நம்மையோ இழிவான அகங்காரம் விடுவதாக இல்லை. குளத்தில் விழுந்துவிட்ட தேல் விழுவதற்கு உருண்டு புரண்டு முயற்சி செய்தும் பயனில்லாமல் மூழ்கி போகிறது. இதை பார்த்த ஒருவர், நீ மற்றவர்களை சித்திரவதை செய்கிறாயே அது போலதான் என்று சொல்லி கைத்தட்டி மகிழ்கிறார். கைத்தட்டல் சத்தத்தை கேட்ட ஒருவர் குளத்திற்கு ஓடி வந்து பல தடவை மூழ்கியும் இருந்தும் போராடி கொண்டிருக்கும் தேலை பார்க்கிறார். கருணையால் உந்தப்படுகிறார். தேலின் அருகில் சென்று கட்டை விரலாலும் மாட்காட்டி விரலாலும் கெட்டியாக பிடித்து தூக்குகிறார். தேல் தன்னுடைய சுபாவத்தின்படி அவரை எதிர்த்து கண்டு விரலை கொட்டுகிறது. நம்முடைய ஞானம் எல்லாம் எதற்கு உபயோகம்? நாம் முழுக்க முழுக்க ஒரு மகாசக்தியின் ஆதிக்கத்தில் வாழ்கிறோம். புத்தியை கொடுப்பவன் நாராயணன். அவனுடைய சித்தம் எவ்வாறோ அவ்வாறே எல்லாம் நடக்கும். பல பேர்களுக்கு பலவிதமான அனுபவங்கள். நானும் என்னுடைய அனுபவத்தை இங்கு விவரிக்கிறேன். சாயின் திருவாய் மொழிக்கு மரியாதை அளித்து பரிபூர்ணமாக நம்ப வேண்டும். ஏனெனில் அம்மாதிரியான உறுதியான விசுவாசத்தில் தான் அவருடைய வைபவத்தை அனுபவிக்க முடியும். காக்கா சாஹிப் தீட்சிதர் தினமும் பகலில் ஏகநாத பாகவதத்தையும் இரவில் பாவார்த்த ராமாயணத்தையும் வசித்துள்ளார். அவர் இறைவனுக்கு மலர்கள் சமர்ப்பணம் செய்வதை மறந்திருக்கலாம், நீராடுவதற்கு மறந்திருக்கலாம், எத்தனையோ நியம நிஷ்டைகளையும் மறந்திருக்கலாம். இவ்விரண்டு புராண நூல்களை பாராயணம் செய்யும் நேரத்தை அவர் என்றுமே மறந்ததில்லை. இரண்டுமே ஏகநாத அறிவியல் நூல்கள், ஆன்மீகத்தின் சாரம். இந்த பாராயணம் தீட்சிதருக்கு பாபா செய்த அனுகிரகம். ஆத்ம ஞானம், வைராக்கியம், மையத்துள் வாழாங்கு வாழும் முறைகள், இவை மூன்றும் இவ்விரண்டு நூல்களிலும் திவ்ய முக்குண ஜோதியாக பிரகாசிக்கின்றன. எந்த வாக்கியவானுடைய உதல்கள் இந்த தேவமிதத்தை ஒத்த ஆத்ம போதனை வருகிறதோ அவர் மூன்று வித தாகங்களையும் உடனே கடந்து விடுகிறார். மோட்சம் அவர்கள் பாதங்களை நாடும். தீட்சிதர் பாராயணம் செய்யும் போது யாராவது கேட்க வேண்டும். சாயினுடைய கிருபையினால் எனக்கு பாகவதத்தையும் கேட்கும் நல்வாய்ப்பு கிடைத்தது. அது எனக்கு சாயி செய்த பெரிய உபகாரம். நான் பகலிலும் இரவிலும் இப்புனித கதைகளை கேட்க போனேன். நான் சென்ற சமயம் அதிர்ஷ்டவசமாக ஒரு தொடர் ஆரம்பமாகியது. கேட்டு தூய்மை அடைந்தேன். ஒரு நாள் இரவு அந்த பரம பவித்திரமான கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது சிறியதானாலும் விசித்திரமானாலும் சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. கதை கேட்பவர்களே, கதையையும் கேளுங்கள். நான் என்ன செய்ய முடியும்? ஒரு கதையை விவரித்துக் கொண்டிருக்கும் போது நடுவில் மற்றொரு கதையின் மனதில் தோன்றுகிறது. கேட்பதற்கு அறுபதையுள்ள கதை ஒன்றை தெரிந்து பிறகும் நான் எவ்வாறு அதை அசட்டை செய்ய முடியும்? ராமாயணத்திலிருந்து ஒரு சுவாரஸ்யமான கதை நடந்து கொண்டிருக்கிறது. ஹனுமான் தம் தயாரிடமிருந்து ஸ்ரீராமர் யார் என்று தெரிந்து கொண்டிருந்த போதிலும் தாம் சுவாமியின் சக்தியை பரீட்சை செய்து பார்க்க முயற்சி செய்து பெரும் துன்பத்தில் மாட்டிக்கொண்டார். ஸ்ரீராமனுடைய அம்பின் இறகுகள் எழுப்பிய காற்று அவரை வானத்தில் உருட்டியது. திக்குமுக்காடி போய் மூச்சு திணறினார். அவருடைய தகப்பனாரான வாயு பகவான் அந்த சமயத்தில் அங்கு வந்தார். தகப்பனாரின் புத்தியின்படி ஹனுமார் ஸ்ரீராமரை அடைந்தார். கதையின் இந்த பகுதி விவரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போது என்ன வினோதம் நடந்தது என்று பாருங்கள். கேட்பவர்களுடைய கவனம் கதையில் மூழ்கி போயிருந்த பேராபத்தின் உருவமான தேல் ஒன்று யாருக்கும் தெரியாமல் அங்கே தோன்றியது. தேளுக்கு என்ன கதையில் இவ்வளவு ஈடுபாடு? எனக்கும் சற்று தெரியாமலேயே என் தோளின் மீது குதித்து அங்கே பத்திரமாக உட்கார்ந்து கொண்டு கதையின் சுவையை அனுபவித்தது. கதை கேட்கும் போதும் பாபாவின் பாதுகாப்பை அனுபவித்தேன். நடந்தது ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஹரி கதையை கவனமாக கேட்பவர்களை ஹரியை ரட்சிக்கிறார் அல்லவோ? எதேச்சையாக என் பார்வை அப்பக்கம் திரும்பியது. என்னுடைய வலத்தோளின் மீது இருந்த மேற்துண்டின் பயங்கரமான தேல் ஒன்று சுகமாக அமர்ந்து கொண்டிருந்தது. நம்முடைய ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு கவனமாக கதை கேட்பவர்களை ஆடாது அசையாது அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தது. வாழை சிறிது அசைத்திருந்தாலும் சுபாவத்தினால் என்னை கொட்டி பெருந்துன்பம் அளித்திருக்கும். ஸ்ரீராமனுடைய கதை மேலும் மேலும் சுவாரஸ்யம் அடைந்து பிரவசனம் செய்பவரும் கதை கேட்பவரும் கதையில் மூழ்கி போயிருந்த நிலையில் இந்த துஷ்ட ஜந்து அவானதமான சூழ்நிலையை பங்கப்படுத்திக் கொண்டிருக்கும். ஆயினும் ஸ்ரீராம கதையின் மகிமையின் எதிரில் விக்கடங்கள் சக்தி இழந்துவிடும். துஷ்ட உயிரினங்களும் சுபாவத்தை மறந்து கதையை ரட்சிக்கும். துஷ்ட ஜந்துக்கள் தற்காலிகமான நற்குணத்தை நான் நம்ப தயாராக இல்லை. நிலைமை கட்டுக்கடங்காது போவதற்கு முன் தேலை சாதகமாக எடுத்து வெளியே வீசிவிட வேண்டும் என்று என் புத்தியில் தோன்றியது ஸ்ரீராமனின் கிருபையே. ஆகவே மிக ஜாக்கிரதையாக என்னுடைய மேல் துண்டின் 2 நுனிகளையும் ஒன்று சேர்த்து தேலை துண்டிற்குள் சுருட்டி தோட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு போய் துண்டை பிரித்து தேலை விடுதலை செய்வேன். தேல் பயங்கரமான பிராணி. எதிர்பாராத வேலையில் தான் சுபாவத்தை காட்டிவிடும். இவ்விதமாக நான் பயந்த போதிலும் இது விஷயமாக பாபாவின் ஆணை உறுதியாக இருந்தது. ஆகவே நான் எப்படி தேலை கொள்வேன்?
செவிமடுப்பவர்கள் இங்கு தேல் கொல்லப்பட வேண்டிய விஷ ஜந்து தானே, அது கொட்டினால் சுகமாகவா இருக்கும், அதை ஏன் கொல்லக்கூடாது என்ற கேள்விகளை எழுப்பலாம். பாம்புகளையும் தேல்களையும் மற்ற நஞ்சு உயிரினங்களையும் யாரும் அலட்சியம் செய்ய மாட்டார்கள். பாபா ஏன் அவற்றை தொந்தரவு செய்யாமல் விட்டுவிடும்படி சொல்கிறார்? கதை கேட்பவர்கள் எழுப்பும் இந்த சந்தேகம் நியாயமானதே. எனக்கே இந்த சந்தேகம் இருந்தது. ஏற்கனவே மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் பாபா தெரிவித்த கருத்துக்களை கேளுங்கள். அது இதைவிட கடினமான கேள்வியாகும். ஒரு சமயம் வாடாசத்திரத்தில் மாடியில் ஜன்னல் அருகில் பயங்கரமான பாம்பு ஒன்று காணப்பட்டது. ஜன்னல் சட்டத்திற்கு கீழே இருந்த துவாரத்தின் வழியாக அறைக்குள் புகுந்திருக்கலாம். விளக்கொலி கண்ணை கூசியதால் சுருட்டி கொண்டு அங்கேயே உட்கார்ந்திருந்தது. விளக்கின் பிரகாசத்தால் திகைத்து போயிருந்த பாம்பு மனித நடமாட்டத்தை கண்டு அஞ்சியது. கூச்சலையும் குழப்பத்தையும் கண்டு திடுக்கிட்ட சிறிது நேரம் ஆடாமல் அசையாமல் இருந்தது. முன்னுக்கும் நகரவில்லை, பின்னுக்கும் நகரவில்லை, தலையை மட்டும் மேலும் கீழும் ஆட்டியது. இதனால் பாம்பை எப்படி கொள்வது என்பது பற்றிய கலவரம் அங்கு ஏற்பட்டது. சிலர் குச்சிகளையும் சிலர் கழிகளையும் எடுத்துக்கொண்டு விரைந்தனர். பாம்பு இருந்த இடம் குறுகலாகவும் இடுக்குமுக்காகவும் இருந்ததால் பாம்பை அடிக்க முயன்றவர்கள் மூளையை கசக்கினர். சுவரில் இறங்க துரிதமான முயற்சி ஒன்று செய்திருந்தால் நேராக என்னுடைய படுக்கைக்குள் புகுந்து கொண்டிருக்கும். எனக்கும் பெரும் இக்கட்டை விளைவித்திருக்கும். அடிகள் உடலின் மர்ம பகுதிகளில் விழாது தப்பியிருந்தால் பாம்பு பஞ்சம் வைத்துக் கொண்டு பிற்பாடு பெரும் சேதத்தை விளைவித்திருக்கும். அது அங்கே பதவி கொண்டிருக்கிறது என்பதை உன்னிப்பாக பார்க்க விளக்குகள் அருகே கொண்டு வரப்பட்டன. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு பாம்பு தப்பித்துக் கொண்டது. அதற்கு ஆயுள் முடியவில்லை. எங்களுக்கும் தெய்வ வளம் இருந்தது. நேரம் மிக கெட்டதாக இருந்த போதிலும் பாபாவால் காப்பாற்றப்பட்டோம். தானும் பயப்படாது, எங்களையும் பயமுறுத்தாது, இரு தரப்பினரும் நிம்மதி பெருமூச்சு விடும் வகையில் பாம்பு துரிதமாக வந்த வழியை நழுவி விட்டது. முக்தாராம், ஐயோ பாவம், பாம்பு பிழைத்தது விசேஷம், துவாரத்திலிருந்து நழுவி ஓடிவிட்டார், உயிர்த்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டே எழுந்தார். முக்தாமருடைய தலையை மிகுந்த நோக்கி என் மனதை உறுத்தியது. துஷ்ட ஜந்துவின் மேல் என்ன கருணை வேண்டியிருக்கிறது? இப்படி இருந்தால் உலகம் எவ்வாறு இயங்கும்? முக்தாராம் என்றோ ஒரு நாள் தான் இங்கு வருகிறார். நாமோ தினமும் காலையிலும் மாலையிலும் இங்கேதான் உட்கார்கிறோம். என்னுடைய படுக்கை பாம்பு வந்த ஜன்னலுக்கு அருகில் இருந்தது. ஆகவே நான் முக்தாராம் சொன்னதை விரும்பவில்லை. அவர் தம்முடைய வாதத்தை முன்வைத்தார். நான் எதிர்வாதம் செய்தேன். வாக்குவாதம் சூடேறியது. முடிவொன்றையும் காணவில்லை. பாம்புகள் ஒரு கணம் கூட தாமதியாக கொல்லப்பட வேண்டும் என்று ஒருவர் சொன்னார். நிரபராதியான ஜீவனை எதற்காக வெறுக்க வேண்டும் என்று மற்றவர் கேட்டார். ஒரு கட்சி முக்தாராமின் வாதத்தை கோபத்துடன் வெறுப்புடன் எதிர்த்தது. ஒரு கட்சி என்னுடைய வாதத்தை எதிர்த்தது. பரஸ்பரம் வாத பிரதிவாதம் வளர்த்தது. முடிவேதும் ஏற்படவில்லை. முக்தாராம் மாடியிலிருந்து கீழே இறங்கி போனார். நான் பாம்பு தோன்றிய துவாரத்தை அடைத்துவிட்டு இடத்தை மாற்றி படுக்கையை விரித்தேன். தூக்கம் என் கண்களை சொருகியது. மற்றவர்களும் தூங்கி போயினர். நான் கொட்டாவி விட ஆரம்பித்தேன். விவாதம் தானாகவே முடிவுற்றது. இரவும் கழிந்தது, பொழுதும் வளர்ந்தது. நாங்கள் காலை கடன்களை முடித்தோம். பாபாவும் இந்தியிலிருந்து திரும்பினார். மசூதியில் மக்கள் நிறைந்திருந்தனர். தினமும் காலையில் மசூதிக்கு போகும் நேரத்தில் நான் போய் சேர்ந்தேன். முக்தாரா மற்றவர்களும் வந்து அவரவர்கள் இடத்தில் உட்கார்ந்தார்கள். ஒருவர் கையில் புகையிலை கசிக் கொண்டிருந்தார். இன்னொருவர் பாபாவின் புகைப்பிடிக்கும் மண்குழாயை நிரப்பிக் கொண்டிருந்தார். சிலர் பாபாவின் கைகளையும் பாதங்களையும் பிடித்து விட்டுக் கொண்டிருந்தார். இந்த ரீதியில் சேவை நடந்து கொண்டிருந்தது. பாபா எல்லோருடைய எண்ண ஓட்டுகளையும் அறிந்திருந்தார். மெல்லிய குரலில் ஒரு கேள்வி கேட்டார். வாடாவில் நேற்றிரவு என்ன வாத பிரதிவாதம் நடந்தது என்று. நான் என்ன நடந்தது என்பதை நடந்த விதமாகவே எடுத்து சொன்னேன். அம்மாதிரியான சூழ்நிலையில் பாம்பை கொல்லலாமா கொல்லக்கூடாதா என்றும் கேட்டேன். பாபாவிடம் ஒரே பதில் தான் இருந்தது. பாம்பானாலும் தேலானாலும் எல்லா உயிர்களிலும் இறைவன் உழைகின்றான். ஆகவே எல்லா உயிர்களிடத்தும் பிரேமை உடையவர்களாக இருக்க வேண்டும். இறைவனே உலகின் சூத்திரதாரி. அவனுடைய ஆணைப்படி அனைத்து உயிர்களும் செயல்படுகின்றன. பாம்பாயினும் சரி, தேலாயினும் சரி, அவனுடைய ஆணையை மீறி செயல்படக்கூடாது. ஆகவே எல்லா உயிர்களிடத்தும் பிரேமை செலுத்துங்கள், தயை புரியுங்கள், சாகச செயல்களை விடுத்து பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் நாடுங்கள். ஸ்ரீ ஹரியே அனைவரையும் காப்பாற்றுவான். பாபா சம்பந்தப்பட்ட எண்ணற்ற கதைகளில் நான் எத்தனை கதைகளை சொல்வேன். ஆகவே கதை கேட்பவர்கள் எல்லா கதைகளிலிருந்தும் சார்த்தி தத்துவத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த அத்தியாயம் மேலும் சுவாரஸ்யமானது. பாபாவின் சிறந்த பக்தரான தீட்சிதர் பாபாவின் ஆணைப்படி ஒரு ஆட்டை கொள்ள வேண்டிய இக்கட்டை சந்திக்க வேண்டியிருந்தது. தீட்சிதருடைய பக்தியையும் உருவாக்கிய பரிபாலனத்தையும் எடுத்துக்காட்டும் கதை இது. ஸ்ரீ சாய்நாதனுக்கு அர்ப்பணம் உண்டாகட்டும். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய்.